சீனிக்கரணிந்தல் கிராம பொதுமக்களின் சார்பாக மாலையும் பொன்னாடியும் எழுதி கொடுக்கப்படுகிறது. மாலிலிருந்து பொன்னாடி போர்த்தி புகழாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு தம்பி ஆளுநர் மாஸ்டர் லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம்
எங்கள் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவள் என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் என்றும் மாறாத பேரின்ப சௌபாகியம் தரும் பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம் எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம். அந்த கணபதியை கைதட்டி உள்ளதற்கு நன்றி 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 நன்றி. கைத்தட்டியவர்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. இந்த வசனத்தை நன்றி இருந்தாலும் அந்த கணபதி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்புகரமாக இருக்கிறது. பொத்து கொடுக்கும் பொஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாம் என்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று வீசும் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? அறிந்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாணல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நாணந்தானதும் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல தொட்டிலையிட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன புகிழ்தானோ 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 கைகளில் அல்ல இவள் தேவதையாட்டம் சொல்லுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன போடு இந்தா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அப்பத்தோ அடித்தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் சொல்லுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும் புள்ளே பனி தூங்கும் பசும் புள்ளே நாட்டியமாடுது மெல்ல
கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்கபடியில் பெட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்ணுகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், ஐரம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு உறைவிடமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் அங்கர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்பர் குலத்தை வைத்து திருமணம் எடுத்து கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து தெரிந்து மான்வெட்டில் கருவாகி மாரிட வடிவமாகி பள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 தந்தல் வாழ்க, 6 முகமுள் வாழ்க, வெற்பகு சரிவேல் வாழ்க, குக்குட வாழ்க, சிவரக மைய வாழ்க, மாச்சலா மணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்த நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு, தனித்திரு, வெளித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்பேற்பட்ட விரதம் இருக்கான்னு சற்று எண்ணிப்பார். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்து என் மீது எய்வானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னாரம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்து என் மீது எய்வானம்மா, அம்மம்மா ஏதேதோ ஒன்றோடு ஒன்றாகே கண்ணோடு கண்ணாகே. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நானுங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் பாதங்கள் 12 குளிரல். நானுந்தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே நீ எப்போதும் அடி மேகங்கள் 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 இல்லாத வானில்லையே, நீ என்று எப்போது நான் இல்லையே. கண்ணோடு கண்ணாகே. அது வாராண்டி போடு 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 வாராண்டி அரா போடு வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தி என் மீது எய்தானம்மா. வாழைப்பு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகிறேன். வாழைப்பு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. என்னாலும் உள்மேனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல். அடி என்னாலும் 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 உன்மேனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. கண்ணோடு கண்ணாகே கண்ணோடு கண்ணாகே. அது வாராண்டி போடு 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 வாராண்டி அடா அடா வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா, சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா, இந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா. எப்போது கேட்டாலும் தருவேனம்மா, எங்கே நீ இருந்தாலும் வருவேன். போராடி எப்போதும் 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 கேட்டாலும் தருவேனம்மா, எங்கே நீ போனாலும் வருவேனம்மா. கண்ணோடு கண்ணாகே கண்ணோடு கண்ணாகே. நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. இப்படி காத்து கொண்டிருக்கின்றால் இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு இந்த கழகத்தை துவங்கலாம்.
நம்மளே பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும். ஆமா ஆனாலும் அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்க பொழுது துள்ளாதமும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இந்த இன்னிசை எப்படி இருக்கிறது என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருப்பாள், எப்பப்பட்ட அழகாக இருப்பாள், சற்று எண்ணி பார்க்கலாமா? அத்திப்பழம் செவப்பாம், இந்த அத்தவ செவப்பாம், ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா. அத்திப்பழ சிகப்பா, இந்த அத்த மகன் சிகப்பா, ஒரு வெள்ளக்காரே பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு சிரிப்பா. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்த மகன் சிவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா. தெய்வம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது வராது இப்போது அத்திப்பழம் சிவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா. குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தேன், குத்து விளக்கு உத்தரவு போட்டுவிடு, உத்தரவி உத்தரவு உத்தரவி போட்டுவிடு, யோசிக்க நேரமில்லை. பாட்டு போட்டா தத்தையும் கூச்சமில்லை, ஆத்திரமில்லை அவசரமில்லை, உலகில் இருக்கு விருந்து. ஏ அத்திப்பழ, ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அத்த மக சிகப்பா. தோகை மூடப்பட்ட சந்தனமா, இந்தா ஏ அம்மா, ஏ அம்மா, தோகை உடம்பின சந்தனமா, சொல்லு மொழியத மந்திரமா, நெஞ்சு துடிக்குது ரெட்டை அடிக்குது இந்த மனசு எத்திரமா. புத்திருந்தே 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 போடு புத்திருந்தே, ஏ புத்திருந்தே புத்திருந்தே, பூஜை நடக்கட்டுமே. காத்திருந்தே காத்திருந்தே கண்ணிகள் எட்டுமே, சமத்து பூவே சமத்த பூவே சமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழ, ஏ அத்திப்பழ, ஏ அத்திப்பழ ஜெகப்பா, இந்த அத்த மக ஜெகப்பா. தெய்வம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது வராது இப்போது போடு போடு போடு, தா 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 ரா. வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாரு ஒன்ன கண்டு திகப்பா. இப்படிப்பட்ட அலுவலக கைதட்டி உள்ளவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக சிறப்பாக அற்புதமாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள். எஸ்எம்எஸ் ஒட்டங்குளம் சிறப்பான ஒளிபெருக்கி. தேவைப்பட்ட எஸ்எம்எஸ் பண்ணிருங்க. ஆமா, எஸ்எம்எஸ் பண்ணிருங்க. எங்க உங்க கைத்தட்ட அப்புறம் அவருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் நல்லா தானே எஸ்எம்எஸ் பண்றாங்க. ஆமா, சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா?
இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் ஆர்முனை சக்கரவர்த்தியக்கூடிய அன்பு தம்பி ஜி.கே. ஜெய மணிகண்டன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கூடிய அன்பு தம்பி எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள், இவர்களுக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள், இவருக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கூடிய அன்பு அண்ணார் இன்பரசு ஆர்டி கருப்புராஜா அவர்கள், இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார் அன்பு தம்பி எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள். இந்த நாடக அமைப்பாளர்கள் இருக்கக்கூடிய அன்பு தம்பி லட்சுமணன் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இந்த நாடகத்தை வெளியுலகமும் காண வேண்டும் அப்படிங்கிற வகையிலே சிறப்பானது ஒரு முறையிலே இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கூடிய வீடியோ எடுத்துக்கொண்டு அன்பர் மாயாகுல மாதவன் அவர்கள், இந்த மாதவன் அண்ணார் அவர்களுக்கும் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. கைதட்டிய உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி என்று கூறிக்கொண்டு வெள்ளியாகப்பட்டவர் என்ன ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்கே அனைவரையும் பெருமைப்படுத்தும் விதமாக அன்னை வந்து சொன்னார். இங்கே நாடகத்துறையில் எத்தனையோ நாரதர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரிச்சூர் பழனியப்பையாலேருந்து நமது மறைந்த ராசாக்கூரை சேர்ந்த ஆர்மோன்னிலேருந்து எத்தனையோ கலைஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அரசாங்கத்தால் ஒரு எந்த ஒரு இது கிடைக்கல. அதுக்குள்ளே அவங்க இறைவனை சேர்ந்து விட்டாங்க. இன்றைக்கி சங்கம் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. அதில் மதுரை, புதுக்கோட்டை, காரைக்குடி அத்தனை சங்கத்திலையும் பெருமைப்படும் விதமாக எங்களது மதுரைக்கு கிடைச்ச பொக்கிஷமாக நாடக உலகத்திலேயே டாக்டர் பட்டம், அதாவது சர்வதேச தமிழிசை இதிலிருந்து டாக்டர் பட்டம் கிடைச்ச ஒரே நபர் அன்பு அண்ணன் சந்தனகுமார் அவர்கள். அது மட்டுமல்லாமல் நலிந்து வரும் கலை வந்து ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் எல்லாமே இந்த கலைகள் அழிந்து வரும்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் கலை பண்பாடு துறையில் இதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தக்கன வாத்தியார்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வாத்தியாரை தேர்ந்தெடுத்தாங்க. அதிலையும் அன்பு அண்ணன் தேர்ச்சி பெற்று இன்றைக்கி சிவகங்கையில் ஆசிரியர் பெருந்தகையாக இருக்கார். அது மட்டுமல்லாமல் அன்பு அண்ணன் ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறாங்க. அந்த காளையோட பேர் சந்தனம் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீரோல் சைக்கிள்லாம் வாங்கியிருக்கு. உங்களோட ஆசீர்வாதமும் அவங்க குடும்பம் மென்மேல் நல்லா இருக்கணும்னு சொல்லி கரகோஷம் எழுப்பி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. அதனால ஒரு கீதத்தை ஆச்சிட்டு இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும்போது சரிகை, கிரிகை, ஞான, யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தின் குட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்தன் என்பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றாள் ஒரு சீமாட்டி. அன்னவளை காண வேண்டும் பேட்டி. அதன் பிறகு செல்வேன், அவளை கந்தரமாக கூட்டி அதற்கு முன் என்ன அழகாக இருக்கின்றாள் என்று எண்ணி அன்றைக்கு தாக்கல. அதனால இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் மனமே கனவுகளில் சுயவரமோ கல்லிறந்தா இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே. பூங்குயில் சொன்னது காதலின் மந்திரம் பூமகள் காதிலே, பூங்குயில் சொன்னது காதலின் மந்திரம் பூமகள் காதினிலே, பூவினை தூங்கிய பாயினில் பெண்களும் பூத்திடும் வேளையிலே அந்த நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெள்விடவும், நாயகன் கை தொடவும் அந்த நாணத்தில் பெண்விடவும்,
ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கரி மகரி ரே கம கம பத தத சித சரி கரி கக கத சாத 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 சரி கரி ரி 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 கரி 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 மாவிலை தோரணம் ஆடிய காரணம் தேவி உன் திருமணமோ ஆளிலையோ தொட ஆளிலையோ அதில் ஆளிடும் மனமோ இது காதலின் பல்லவியோ அதில் நானடு பல்லவியோ காதலின் பல்லவியோ அதில் நானடு பல்லவியோ இன்பத்திலே வரும் பல்லத்திலே கோடி பெறும் சுகங்கள் சுவைக்கும் இன்றைக்கு ஏன் ஆனந்தமே இன்பத்தில் மனமே கனவுகளின் சுகம் வருமோ கண் திறந்தால் நன்றி 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 கைதட்டி உங்களுக்கு நன்றி. கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபுரி பழமைந்து படை, குடி, கூழ், அமைச்சு, அருள், நட்பு ஆகிய ஆரையும் பெற்று எல்லாம் உள்ள முருகன் வருவன் எதிர்பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தன்மைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக இவள் இந்த உலகில் மாதர் வருகாவும் வானோடு வண்டினோற்ற மாதர் வெள்ளின் கொடுவாருடன் மங்கையின பொங்கால் வெல்த்த மேலா மாதவத்தல மதத்தை கணிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்தச் செய்மான் என்ற தைகுந்தரை மனமுடித்த எம்பெருமான் முருகவேடன் இந்த வள்ளிகை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் எங்குமாக உலாவித் தருகின்றான். அவனை முதலில் சந்திப்போம், அதன் பிறகு கழகம் பற்றி சிந்திப்போம். சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே செய்தி கேளடா, அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈற்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈற்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நானும் ஒரு காலம் செய்யும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி விளையணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்தி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே செய்து கேளடா.
வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே, நீ வெம்பிவிடாதே. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. நன்றி நன்றி.